திமுக அரசுக்கு பொருளாதார ஆலோசனை வழங்கக்கூடிய திரு ஜெயரஞ்சன் போன்ற நிபுணர்கள் எல்லாம் சோ வாட் அப்படின்றாங்க. நீங்களா கட்ட போறீங்க? உங்களுக்கு அது சம்பந்தம் இருக்கா? கடன் நீங்கள் அடைக்க போறீங்களா? 10 லட்சம் கோடி கடன் நீங்கள் அடைக்க போறீங்களா? இப்படி ஒரு கேள்வி அவர்கள் எழுப்புவார்கள் என்று சொன்னால் இது மாதிரியான பொருளாதார ஆலோசனைகள் வழங்கப்படும் என்று சொன்னால் எங்கே போய் நிற்கணும் பார்க்கணும். கடன் ஊரே வாங்கும். அமெரிக்கா வாங்கியிருக்கு, இந்திய மத்திய அரசு வாங்கியிருக்கு, நீங்கள் வாங்குவீங்க, நான் வாங்குவேன், எல்லாருமே கடன் வாங்கிடுவாங்க. நோ டவுட். கடனில் தான் ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் அந்த கடனை வாங்கி என்ன பண்ணுறீங்கிறது முக்கியமான கேள்வி. தமிழக அரசு கடன்களை வாங்கி செலவழிக்கிறது. இந்திய அரசும் அமெரிக்க அரசும் இன்னபிற அரசுகளும் கடன்களை வாங்கி முதலீடுகளை செய்கின்றன. அப்போ நீங்கள் கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க. அப்போ இண்டஸ்ட்ரி வரும், அதில் 4 தொழிற்சாலை வரும், தொழிலாளர்கள் வருவாங்க, வேலைக்கு போவாங்க, பொருளாதாரம் வளரும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். இவர்கள் கடன் வாங்கி திரும்ப திரும்ப அந்த மாதிரி காசாக கொடுக்குறாங்க. காசாக கொடுக்குறது எங்கே போகும்? பெண்கள்கிட்ட இருந்து எவ்வளோ பறிக்கப்படும். நீங்கள் அன்றாடம் நீங்கள் தினத்தந்தி பேப்பர் எடுத்து சாதாரணமாக நீங்கள் எடுத்து பாருங்கள். தினம் ஒரு குடிப்பதற்கு காசு கொடுக்காத தாயின் தலையில் கல்லை போட்டு உடைத்த மகன், மனைவியை கழுத்தை கணவர், எதுக்கு? குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கலன்னு. அப்போ வங்கி கணக்கில் போகிறது குடிக்கிறது தான் போகுதுங்கிறது 1, 2 இந்த மாதிரி ஆயிடுது. அவங்க வரைக்கும் போயிடுறாங்க. அந்த காசுலாம் எங்கே போகுது? அந்த பணமெல்லாம் விரயமாக போயிடும். அப்போ அதுக்கு பதிலாக தொழில் நிறுவனங்களை துவக்கி வைத்து, தொழிலதிபர்களை ஊக்குவித்து, தொழில் முனைவரை கடன் கொடுத்து, வட்டி இல்லாத கடன் கொடுத்து புதிய தொழிற்சாலை உருவாக்க சொன்னால் தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலமாக இருக்கும்? நீங்கள் புதிய தொழில் முனைவர்களுக்கான ஊக்கம் எவ்வளோ கொடுக்க முடியும்?